கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி, நீ வா நீ போ. கர்த்தர் ஆபிரகாமிற்கு சொன்ன வார்த்தை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே ஆபிரகாமிற்கு மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் பொழுது தேவன் தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்கிறார். வா என்றால் என்னோடு வா, உன்னோடு கூட நான் வருவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், தேசத்தை கொடுப்பேன் என்கிறார். அவரும் கீழ்ப்படிந்து தேசத்தை விட்டு வருகிறார். ஆனால் இனத்தோடும் ஜனத்தோடும் வருகிறார். அதனால் அந்த கானான் ஊரிலே தங்கியிருக்க வேண்டிய நிர்பந்தம். 10 வருடங்கள் அங்கே தங்கியிருக்கிறார். கானான் ஊரிலே தன்னுடைய தகப்பன் மரித்த பின்பு அங்கிருந்தே புறப்படுகிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் தான், நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் இங்கே கீழ்ப்படிதலே சிறு குறைபாடு. ஆதியாகமம் 12:1 மீண்டும் ஆபிரகாமுக்கு 2ஆம் தரிசனத்தை கொடுத்து, உன் இனத்தையும் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்கிறார். அங்கே வா என்கிறார், இங்கே போ என்கிறார். நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உனக்கு துணையாக இருப்பேன், வழி நடத்துவேன். ஆனால் நீ இன்னும் விட வேண்டியதை விடவில்லை, அவனுடைய சகோதரனை விடவில்லை. ஒரு காலகட்டத்தில் சகோதரனை சமாதானத்தோடு பிரிந்து விடுகிறார் கர்த்தர். அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவருடைய சந்ததி மூலம் அந்த கானான் தேசத்தை அவருக்கு கொடுக்கிறார். இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள். வா, பாரம் சுமப்பவர்களே, வருத்தப்படுகிறவர்களே, கஷ்டத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா, உன் இனத்தை விட்டு வா என்கிறார். வந்தோம், பெற்றுக்கொண்டோம். பின்னர் மத்தேயு 28:19-20 நீங்கள் புறப்பட்டு போங்கள். எதற்கு போ என்கிறார்? இங்கே சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீசராக்குங்கள் என்கிறார். எதற்கு? அந்த பரம கானானை, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த பரம கானானை நாம் தரிசிக்க எல்லோரையும் அழைத்து ஆயத்தப்படுத்த போ என்கிறார். ஆமென்.